بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்பிற்குரிய இறைநேசர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி அமுல் செய்யும்படி பணித்திருக்கிறானோ அவைகளை செயல்படுத்துமாறும் அமுல் செய்யுமாறும் எவைகளை எல்லாம் விட்டு விலகி வாழும்படி தடுத்திருக்கிறானோ விலக்கியிருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக விட்டு விலகி வாழும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவுடைய உரையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரத்த பந்தங்களை சேர்ந்து நடக்கும்படி எவ்வாறெல்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றான். அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் இதை பற்றி நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். நாமும் இரத்த உறவு பந்துகளும் எந்த நிலையிலே இருக்கின்றோம் என்று சற்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில ஹக்குகளை சில கடமைகளை எம்மீது விதித்திருக்கின்றான். அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள், கடமைகள், உரிமைகள், அதே போன்று அல்லாஹ் தன் மீது விதியாக்கி இருக்கிறான். அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள், கடமைகள், உரிமைகள், அதே போன்று இபாதுகள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஹக்குகள், உரிமைகள், இவைகளை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு தெளிவாக எடுத்து எம்பிக் கொண்டிருக்கின்றது. அந்த வரிசையிலே தான் ஒரு இரத்த பந்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், அவர்கள் மீதுண்டான ஹக்குகள் என்ன என்பதனை இஸ்லாம் தெளிவாக எமக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இரத்த பந்துகள் எப்பொழுதும் உறவை முறித்து வாழக்கூடாது, ஒன்றோடு அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும், பிளவுபட்டு வாழக்கூடாது என்பதனை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே நிறைய இடங்களிலே சொல்கின்றான். அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறையவே எமக்கு போதித்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சூரா ரஅதிலே 21வது வசனத்திலே சொல்கிறான், வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல வயக்ஷௌன ரப்பஹும் வயகாஃபூன சூஅல் ஹிசாப்.
அவர்கள் அந்த நல்ல மனிதர்கள் அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சேர்ந்து நடக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறானே அந்த உறவு பந்துகளோடு அவர்கள் சேர்ந்து வாழ்வார்கள். வயஹ்ஷௌன ரப்பஹும், அவருடைய ரப்பையும் அவருடைய இறைவனையும் அவர்கள் அஞ்சி பயந்து வாழ்வார்கள். வயஹாஃபூன சூஅல் ஹிசாப், அந்த மறுமையுடைய கேள்வி கணக்கையும் அவர்கள் பயப்பட்டு வாழ்வார்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். உண்மையான முஃமின்கள், இறை விசுவாசிகள், அல்லாஹ்வுடைய திருவேதத்தை உண்மையாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள், அவர்களுடைய பண்புகள் இப்படித்தான் இருக்கும். அவர்கள் தங்களுடைய உறவோடு சேர்ந்து வாழ்வார்கள். தங்களுடைய உறவை துண்டித்து அவர்கள் உலகத்திலே வாழ மாட்டார்கள். அந்த சொந்த பந்த உறவுகளோடு, இரத்த உறவுகளோடு அவர்கள் ஒற்றுமையாக வாழ்வார்கள். அவர்கள் இறைவனை பயந்தவர்களாக வாழ்வார்கள். நாளை மறுமையினாலுடைய கேள்வி கணக்கை பயந்தவர்களாக அவர்கள் வாழ்வார்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு மேலும் சூரா முஹம்மதிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வ துகத்திஉ அர்ஹாமக்கும் உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹு ஃபஅஸம்மஹும் வ அமா அப்சாரஹும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஃபஹல் அஸைதும், நீங்கள் இறைவனுக்கு மாறு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்துவிட்டு இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி, பூமியிலே நீங்கள் குழப்பங்களை, பூமியிலே நீங்கள் ஃபசாதுகளை நீங்கள் விரும்புவீர்களாக இருந்தால் வதுகத்திஉ அர்ஹாமக்கும், உங்களுடைய இரத்த பந்த உறவுகளை உலகத்திலே நீங்கள் துண்டித்து வாழ நினைத்தால் உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான் தெரியுமா? லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபித்து விடுகின்றான். அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய கோபம் ஒரு அடியார் மீது இறங்கிவிட்டால் அவனுக்கு உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது. அவனுடைய செல்வத்தை வைத்து, அவனுடைய பட்டத்தை வைத்து, அவனுடைய பதவியை வைத்து, அவனுடைய ஆட்சியை வைத்து அவனுக்கு உலகத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய லஅனத் ஒரு அடியான் மீது இறங்கினால், எனவே அல்லாஹ்வுடைய லஅனத்தை விட்டு நாம் மிகவும் பயந்து வாழ வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய லானத் யார் மீது இறங்கும்? அல்லாஹ்வுடைய கோபம் யார் மீது இறங்கும்? யார் யாரெல்லாம் உலகத்திலே ஃபசாதுகளை, குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத், அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கும். யார் யாரெல்லாம் இரத்த பந்த உறவுகளை முறித்து உலகத்திலே வாழ்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே சண்டையோடும் சச்சரவோடும் பிரச்சனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, தனக்கு சொத்து வந்துவிட்டது, தனக்கு செல்வம் வந்துவிட்டது, தன்னிடத்திலே அதிகாரம் இருக்கிறது, தன்னிடத்திலே பட்டம் பதவி இருக்கிறது என்பதற்காக என்னை விட தாழ்ந்த தனது சகோதரனை இழிவாக யார் கருதுகின்றார்களோ, யார் அலட்சியப்படுத்துகிறார்களோ, யார் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை, உரிமைகளை செய்யாமல் விட்டுவிடுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் இறங்குகின்றது. அல்லாஹ் அவர்கள் மீது அவனுடைய லானத்தை இறக்குகின்றான். அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா செவிடர்களாக, குருடர்களாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிவிடுகின்றான் என்று அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இரத்த பந்தோடு என்றும் எப்பொழுதும் ஒட்டி பிணைந்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. பிரிந்து வாழக்கூடாது, பிளவுபட்டு வாழக்கூடாது, இரத்த பந்துகளை துண்டித்து வாழக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு போதிக்கின்றது. உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக, அர்-ரஹிமு முஅல்லகத்தும் பில் அர்ஷ், இந்த இரத்த பந்து இருக்கிறதே இது அர்ஷோடு தொடர்புடையதாக இணைக்கப்பட்டதாக இருக்கின்றது. தகூல், அது சொல்லுகிறது, மன் வஸலனி வஸலஹுல்லாஹ், யார் என்னை சேர்ந்து என்னை அரவணைத்து உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அரவணைத்துக் கொள்கின்றான். அல்லாஹ் அவர்களை சேர்ந்து வாழ்கின்றான். வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ், யார் இந்த இரத்த பந்தை, இரத்த உறவை துண்டித்து உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வும் துண்டித்து விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சாதாரண விடயமா? சாதாரண ஒரு காரியமா?
அல்லாஹ்வுடைய தொடர்பு எமக்கு இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எமக்கு இல்லை என்றால் எங்களுடைய பணம் என்ன பிரயோஜனம்? எங்களுடைய மனைவி மக்கள் என்ன பிரயோஜனம்? எங்களுடைய சொத்து செல்வம் என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நாம் தூரமாகி விடுகின்றோம். அல்லாஹு தஆலா எங்களை துண்டித்து விடுகின்றான் என்று பார்க்கின்றோம். எத்தனையோ உறவுகள் துண்டாடி கொண்டு வாழ்வதை பார்க்கின்றோம். எத்தனையோ சகோதர சகோதரிகள் சிறு சிறு சின்ன பிரச்சனைகளுக்காக பல வருட காலமாக பேசாமல் கதைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கின்றோம். இஸ்லாமிய சமூகத்திலே இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக இருக்கிறார்கள். சிலர் அமலோடு இபாதத்தோடு இருக்கிறார்கள். 5 நேரம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஹஜ் செய்திருக்கிறார்கள், உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் உறவை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை. சகோதரர்களோடு பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருள் இவர்களுக்கு கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இவர்களுக்கு கிடைக்குமா? இதையும் தாண்டி சென்றால் இன்னும் ஒரு சிலர் சொத்துகளுக்காக, உலகத்துடைய அற்ப இன்பங்களுக்காக சகோதரனோடு வழக்காடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சகோதரர்களோடு சகோதரர்களுக்கு எதிராக வழக்காடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எந்த அளவு கைசேதம்! இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்துகிறது, நீங்கள் ஒற்றுமையோடு இருங்கள், இரத்த பந்தோடு சேர்ந்து வாழுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதே முஸ்லிம்கள் அந்நிய காவிரிடத்திலே போய் தங்களுடைய இரு உறவுகளுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி தீர்வு கேட்கக்கூடிய நிலையை, அங்கே கைகட்டி நிற்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் இந்த சகோதரத்துவத்தை, இஸ்லாமிய மார்க்கம் இந்த இரத்த பந்த உறவை வலியுறுத்துகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. யாரெல்லாம் ஏற்படுத்துகிறார்களோ உலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அவர்கள் நஷ்டவாளர்கள். அல்லாஹ்வுடைய பார்வையிலே, இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே யார் யாரெல்லாம் இரத்த பந்துகளை முறித்து வாழ்கின்றார்களோ, இரத்த பந்துகளை பிரிந்து வாழ்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் நஷ்டவாளர்கள். யார் யாரெல்லாம் ஏற்படுத்துகிறார்களோ உலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அவர்கள் நஷ்டவாளர்கள். அல்லாஹ்வுடைய பார்வையிலே, இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே யார் யாரெல்லாம் இரத்த பந்துகளை முறித்து வாழ்கின்றார்களோ, இரத்த பந்துகளை பிரிந்து வாழ்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் நஷ்டவாளர்கள். யார் யாரெல்லாம் நஷ்டமடைவார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு அடியானுக்கு தண்டனையை அவசரமாக கொடுக்க நாடினால் அது யாருக்கு தெரியுமா கொடுப்பான்? உலகத்திலே அல்லாஹ் ஒரு அடியானை அவசரமாக தண்டிக்க நாடினால் அந்த தண்டனைக்குரிய மனிதர் யார் தெரியுமா? அவர் உலகத்திலே உறவுகளை, இரத்த பந்துகளை முறித்து வாழுகின்றார்களே அவர்கள் மீது அல்லாஹு தஆலா அவனுடைய தண்டனையை அவசரப்படுத்துவான். அது மாத்திரமல்ல, மறுமையிலும் அவர்களுக்கு அதற்குரிய தண்டனை கிடைக்கும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லடியார்களுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனைகளை கொடுப்பான்.
மறுமையிலே அவர்களுக்கு அதற்குரிய தண்டனை கிடையாது. ஆனால் இந்த இரத்த பந்தை முறித்து உலகத்திலே வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலும் தண்டனையை கொடுப்பான், நாளை மறுமை நாளிலும் அதற்குரிய தண்டனையை கொடுப்பான் என்பதாக அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இது அபூதாவுதிலே பதிவாக இருக்கின்றது. ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் என்ற தரத்திலே இந்த ஹதீஸை பதிவிட்டிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இறை நேசர்களே, இதை நாம் சர்வ சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. இந்த உறவுகள் எல்லாம் எப்படி எங்களை விட்டு தூரமாகிக் கொண்டு செல்கின்றது. சிறிய பருவத்திலே, சிறிய பிராயத்திலே அந்த பெற்றோரோடு நாம் ஒன்றாக இருக்கும் பொழுது சகோதரன் சகோதரி அனைவரும் ஒன்றாக இருந்தோம், ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தோம், ஒரே வீட்டிலே வாழ்ந்தோம், ஒரே அறையிலே வாழ்ந்தோம், ஒரே சகனிலே அமர்ந்து நாங்கள் சாப்பிட்டோம். இந்த உறவு எப்படி பிரிகின்றது? இந்த உறவு எப்படி பிளவு ஏற்படுகின்றது? அவர்களிலே ஒருவர் திருமணமாகின்றார். திருமணம் ஆகிவிட்டவுடனே குடும்பத்தை விட்டு சற்று தூரமாகி விடுகிறார், பெற்றோரை விட்டு சற்று தூரமாகி விடுகிறார். இப்படியாக ஒவ்வொரு திருமணமாக அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். சகோதரருடைய இன்ப துன்பங்களிலே பங்கெடுப்பதற்கு நேரம் இல்லை, சகோதரருடைய பிரச்சனைகளிலே தலையிடுவதற்கு நேரம் இல்லை, பெற்றோருடைய சுக துக்கங்களை விசாரிக்க நேரம் இல்லை. இப்படியாக சிலர் தூரமாகிக் கொண்டு செல்லக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அந்த உறவுகளை விட்டும், நெருங்கிய உறவுகளை விட்டும், இரத்த பந்துகளை விட்டும் தூரமாகிக் கொண்டு செல்லக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். மேலும் சிலர் கடைசி வரையிலும் ஒற்றுமையோடு இருப்பார்கள். எப்பொழுது சொத்து பிரச்சனை வருகின்றனவோ, வராதத் பிரச்சனை வருகின்றனவோ, அங்கே பிளவு கட்டி நாம் வேறு வழிமுறைகளை பின்பற்றி அந்த சொத்து பிரச்சனைகளுக்கு நாம் தலையிடுவோமாக இருந்தால், சொத்து பிரச்சனைகளை பிரிக்க நாடினோம் என்றால் அங்கே பிளவுகள் ஏற்படும், அங்கே பிரச்சனைகள் ஏற்படும், அங்கே சிக்கல்கள் ஏற்படும். எனவே அந்த சொத்துக்களை பிரிக்கும் பொழுது இஸ்லாமிய வரம்பை மீறாது இஸ்லாம் எப்படி அந்த வராதத்துடைய பாடத்தை நமக்கு கற்றுத்தருகின்றனவோ அந்த வரம்புக்குள் இருந்து நாம் அவைகளை பிரிக்கும் பொழுது இந்த பிளவுகள், இந்த பிரச்சனைகள் ஏற்படாது. நிறைய குடும்பங்கள் இந்த சொத்து பிரச்சனையின் மூலமாக பெற்றோரை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களோடு பிறந்த அந்த ஒன்றாக பிறந்த, ஒன்றாக வாழ்ந்த, ஒற்றுமையோடு வாழ்ந்த உறவுகள் பிரிந்து கிடப்பதை பார்க்கின்றோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பிளவுகளுக்கான வழிகளை எல்லாம் நாம் இரத்த பந்துகள் ஒன்றோடு சேர்ந்து வாழ வேண்டும். அப்பொழுது தான் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் எங்களுடைய உறவுகளோடு, இரத்த பந்த உறவுகளோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நல்லடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை கொண்டும் நாளை மறுமை நாளை வனதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له சொல்கிறார்களோ فليكرم ضيفه, அவர் தன்னுடைய விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும். ومن كان يؤمن بالله واليوم الآخر, யார் யாரெல்லாம் அல்லாஹ்வையும் நாளை மறுமை நாளையும் உண்மையாக விசுவாசம் கொள்கிறாரோ ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய இரத்த பந்தோடு சேர்ந்து உலகத்திலே வாழட்டும். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் விசுவாசம் கொள்கிறாரோ ஃபல்யகுல் கைரன் அவ் லயஸ்முத்,
அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரிலே பதிவாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உண்மையான மூமின், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட ஒரு மூமின், நாளை மறுமை நாளை விசுவாசம் கொண்ட ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று தான் ஃபல்யஸில் ரஹிமஹு, அவனுடைய இரத்த பந்த உறவை அவன் சேர்ந்து வாழட்டும். உண்மையான ஒரு மூமினுடைய பண்பு அவன் இரத்த பந்தோடு சேர்ந்து வாழ்வான். யார் இரத்த பந்தோடு சேராமல் பிணக்கோடு பிளவோடு வாழ்கின்றாரோ இவர் இந்த பண்புக்கு சொந்தக்காரராக ஆக மாட்டார் என்பதனை இந்த செய்தியின் மூலமாக நாம் விளங்குகின்றோம். மேலும் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, அப்ஷுஸ் சலாம், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், நீங்கள் அதிகமாக சலாம் சொல்லுங்கள், உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அவர்களுக்கு கண்டால் இந்த இஸ்லாமிய காணிக்கையான சலாத்தை நீங்கள் சொல்லுங்கள். வஅத்இமு தஆம், யார் யாருக்கெல்லாம் உணவு தேவை ஏற்படுகின்றனவோ அவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள், பசித்தவருக்கு நீங்கள் உணவளியுங்கள். வஸல்லுல் அர்ஹாம், நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள், இரத்த பந்த உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். வஸல்லு பில்லைல், இரவு நேரத்திலே நீங்கள் நின்று வணங்குங்கள். வன்னாசு நியாம், மனிதர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இரவு நேரத்திலே நீங்கள் எழுந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் தொழுவுங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் சுவர்க்கத்திற்குள்ளே நுழைவீர்கள், நீங்கள் சுவர்க்கத்திற்குள்ளே நுழைவீர்கள். சுவர்க்கத்திற்கு நுழையக்கூடிய சில வழிமுறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த சிக்கலும் இல்லாமல் சலாமத்தாக சுவர்க்கத்திற்குள்ளே நுழையக்கூடிய வழிமுறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வழிகளிலே ஒரு வழிதான் நாங்கள் உறவுகளோடு, இரத்த பந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். எப்பொழுதெல்லாம் இரத்த பந்த உறவுகளோடு நாம் சேர்ந்து வாழ்வோமோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய அருள் எமக்கு கிடைக்கின்றது. நாங்கள் சுவர்க்கத்திற்கு, நாங்கள் சலாமத்தாக சுவர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த செய்தி இப்னு மாஜாவிலே பதிவாகி இருக்கின்றது. அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் என்ற தரத்திலே இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போன்று தான் இந்த இரத்த பந்த உறவுகளோடு நாங்கள் சேர்ந்து வாழும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ரிஸ்கிலே அல்லாஹ் பரக்கத்து செய்கின்றான். எங்களுடைய ஆகாரத்திலே, எங்களுடைய ரிஸ்கிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்து செய்கின்றான். இந்த உறவுகளோடு சேர்ந்து வாழும் பொழுது, இரத்த பந்த உறவுகளோடு சேர்ந்து வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா எங்களுடைய ரிஸ்கிலே அல்லாஹ் பரக்கத்து செய்கின்றான். எங்களுடைய ஆயுளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பரக்கத்து செய்கின்றான். இப்படி உறவுகளோடு சேர்ந்து வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியங்களை எமக்கு தருகின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எமக்கு சில சந்தர்ப்பங்களிலே வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தந்திருப்பான். இந்த வசதி வாய்ப்புகளின் மூலமாக அந்த இரத்த பந்துகள், உறவுகள் கஷ்டத்தோடு இருப்பார்கள், சிரமத்தோடு இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். அவர்களுக்கு எங்களுடைய செல்வத்தில் இருந்து, எங்களுடைய வசதி வாய்ப்புகளில் இருந்து அவருடைய கஷ்டத்திற்காக வேண்டி நாங்கள் கரம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுடைய ரிஸ்கிலே பரக்கத்து செய்கின்றான். எங்களுடைய வாழ்நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்து செய்கின்றான். பராமுகமாக இருந்து விடக்கூடாது. தன்னோடு இருந்த சகோதரன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான், தான் மாத்திரம் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய ஒரு மனிதன் மூமினாக இருக்க முடியாது. அவன் ஒரு மூமினாக, உண்மையாக இறைவனையும் மறுமையையும் நேசிக்கக்கூடியவனாக இருக்க முடியாது. எங்களுடைய இரத்த பந்துடைய இன்ப துன்பங்களிலே நாங்கள் அனுதினமும் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு இன்பம் வந்தால் அது எமக்கும் அந்த இன்பம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்திலே நாங்களும் பங்கெடுக்க வேண்டும். இன்று சிலர் சகோதரனுக்கு துன்பமா, அடுத்த சகோதரன் இன்பம் அடைகின்றான். அடுத்த சகோதரனுக்கு இன்பமா, அவன் நிம்மதியாக வாழ்கின்றானா, வசதி வாய்ப்போடு வாழ்கின்றானா, தன்னுடைய அடுத்த சகோதரனுக்கு அதை பார்த்து பொறுமையோடு இருக்க முடியாது. அதை பார்த்து அவன் கோபமடையக்கூடியவனாக, பொறாமையடையக்கூடியவனாக இருப்பதை பார்க்கின்றோம். சிலர் சகோதரர்களை பற்றி வெளியிலே தப்பாக, தவறாக கதைத்து திரியக்கூடிய நிலைமைகளை எல்லாம் பார்க்கின்றோம். இவைகள் பொறாமையின் உச்சகட்டமாக இருக்கின்றது. தீய பண்பு
பந்துகளை பாருங்கள், அங்கு கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் இருக்கக்கூடிய இரத்த பந்துகளுக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக அவன் வாக்களித்த அனைத்தையும் தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இவைகள் அனைத்தையும் தாண்டி நாளை மறுமையுடைய நாளையிலே சலாமத்தாக சுவர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றானே, இந்த பாக்கியத்தை இழக்கக்கூடிய ஒருவன் உண்மையான முஃமினாக, உண்மையாக அல்லாஹ்வை நம்பக்கூடிய மறுமை நாளை நம்பக்கூடிய ஒருவனாக இருக்க முடியாது. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் யார் யாரெல்லாம் இரத்த பந்த உறவுகளை முறித்து இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்ட பந்துகளை பாருங்கள், அங்கு கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் இருக்கக்கூடிய இரத்த பந்துகளுக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக அவன் வாக்குத்தான் தவறு செய்திருந்தால் நீங்கள் சலாம் சொல்லி அவர்களோடு பேசுங்கள். ஏனென்றால் இந்த நிலையிலே நாங்கள் மரணிப்போம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சகோதரன் அடுத்த சகோதரனோடு 3 நாளைக்கு மேல் பேசாத நிலையிலே மரணித்தால் அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான், அவனுக்கு சுவர்க்கம் ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, மரணங்கள் எந்தெந்த நேரத்தில் எங்களை வந்து பீடிக்கும் என்று தெரியாது, எங்களை வந்து பிடிக்கும் என்று தெரியாது. எனவே உறவுகளோடும் அண்டை அயலார்களோடும் இஸ்லாமிய சகோதரர்களோடும் இறுதி மூச்சு வரையிலும் ஒற்றுமை முழு உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.